Mahindra Paddy Walker 6 row வின் அறிமுகம். வணக்கம் சார். வணக்கம். நான் நாகராஜன் சொல்லிட்டு கர்நாடகாலேருந்து வந்திருக்கு சார். வணக்கம். தமிழ்நாடு எல்லாம் இப்போ வந்து அரியலூர், தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் தான் பார்க்கறதுக்கு சொன்னார் சார். சரி சார். அதனால தான் வந்து மகேந்திரா வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ குபோட்டா கயிறா எல்லாம் வச்சிருக்கீங்களா? கயிறெல்லாம் வேஸ்ட்டு சார், அது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ்? அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஓகே. 200 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்னு வேலை வச்சுது. ஓகே. பம்பு இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் பம்பு. ஓகே. 2 டைம் சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே. அதே மகேந்திரா கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் தான் நமக்காக அது சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நான் ஸ்பேரில் ஒரு மிஷின் வச்சுருக்கேன், குபேட்டா. ஓகே. அது குபேட்டா வச்சுருந்தேன். அது பழைய மிஷின், அதோடைய பம்பை எடுத்து போட்டு அதை ஓட்டிக்கிட்டேன். இது வந்து 600 ஹவர் ஓட்டிருக்கு, 630 ஹவர் ஓடிருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பயும் 3ஆவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இந்த ஆம் செட்டு உங்களுக்கு செட்டு இன்னும் வந்து அதை ஒரு ஊசி தான் மாற்றிருக்கோம், 2 டைம் மாற்றிருக்கோம். அவங்க கொடுத்த ஸ்பேர் தான் நமக்கு வந்து வண்டியில் கொடுத்த ஸ்பேர் மட்டும் தான். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுத்து வாங்கி போடல. இப்போ 630 ஹவருக்கு கூட உங்களை அம்மாமான எவ்வளோ செலவு வந்திருக்கு உங்களுக்கு? செலவுக்கு வந்து ஆயில் சர்வீஸ், ஒன்லி ஆயில் சர்வீஸ். வேறு லேபர் வந்து அவங்க வருவாங்க, பெட்ரோல் சார்ஜ், அவங்க லேபர் ஒரு 700 ரூபாய் 800 செலவாகும் ஒரு டயத்துக்கு. அவ்வளோதான். அது வந்து ஒரு மாதம் ஆகலாம், இல்லை 2 மாதம் கூட ஆகும். நம்ம எத்தனை ஏக்கர் ஓடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆயில் சேஞ்ச். இப்போ 3 டைம் தான் ஆயில் சேஞ்சே 3 டைம் தான் பண்ணிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் பண்ணோம், 4வது டைம். இந்த 600 ஹவருக்கு அவங்கள இல்லாமல் நம்ம 4 டைம் பண்ணுறோம். அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சார். நடுவே அதை விட இது வந்து நல்லா இருக்கும் தூரணை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வண்டி எடுக்கிறதா இருந்தது. இப்போ அந்த வண்டி எடுக்கிறதுனால அதை வந்து சேல்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. அதை வித்தாச்சுன்னா இன்னொரு வண்டி எடுக்கிறது. இப்போ அது வண்டி விற்றா மகேந்திரா தான், நமக்கு மகேந்திரா தான் லைக் லாஸ்ட் வரைக்குமே. அது மகேந்திரா நம்ம டிராக்டர் 86லேருந்து நம்ம வீட்டில் இருந்தது. அதனால் இப்போ வந்து மகேந்திரா தான் நமக்கு லைக். சர்வீஸு பார்ட்ஸு எல்லாம் பிரச்சனை இல்லை சார். கால் பண்ணால் வந்துடுவாங்க, மெசேஜ் இருக்குது சார். நம்ம மெசேஜ் அது உங்களுக்கு வேறு கம்பெனியில் அந்த வேறு கம்பெனியில் கூப்பிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. ஓகே தானே. இப்போ வந்து மஹிந்திரா வந்து சாத்தி ஆப் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். அது இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும் சார். அதனால தான் உங்களுக்கு நல்லா. ஆமாம், அதில் என்னென்ன ஃபால்ட்டை போட்டுட்டும் அவங்க வந்து அட்டன் பண்ணுறாங்க. அது 24 ஹவர்ஸே இல்லை சார். அவங்க சும்மா சொல்கிறது தான் 24 ஹவர்ஸ்னு. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வேற அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேற பிளேஸில் வந்து ஒர்க் இருந்தா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர், அது ½ அன் ஹவர் லேட்டாக வருவாங்க, இல்லை 1 ஹவர் லேட்டாக வருவாங்க. அதெல்லாம் உடனே வந்துடுவாங்க. அதுக்கு வண்டி எடுத்த சார் வந்தார், ஒரு வருஷத்தில் கூட வந்து பார்க்கல. லாஸ்ட்டாக அவருக்கு நமக்கு ஃபைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மகேந்திரா கிட்ட நம்ம டோட்டலி வேற கஸ்டமருக்கு வாங்குற டைம்ல நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லாங்க, எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு சார். நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம மகேந்திராவை பொறுத்தளவு எடுத்தால் நஷ்டங்கிறது வராது. 2 சீசனா 3 சீசனா ஃப்ரீயாக சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டிக்கலாம். ஃபால்ட்டுன்னு பார்த்தா நம்ம ஃபால்ட்டு வந்தால் தான். சில பேர் சொன்னாங்க கீர் பாக்ஸ் சவுண்டு வருது. கீர் பாக்ஸ் சவுண்டு இல்லை, அது வந்து சின்ன ஒரு நட்டு அந்த பக்கம் இருக்கும். அது லூஸ் ஆகிடுச்சுன்னா அது நூற்றாயிடும். அந்த லூஸு தெரியாமல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் எனக்கு கீர் பாக்ஸ் சவுண்டு வருது அப்படிம்பாங்க. அது எந்த ஒரு ஃபால்ட்டு இல்லை, ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது சார். சர்வீஸ் இன்ஜினியராக இங்கே வந்துடுறாரு சார். இது வந்து உங்களுக்கு அந்த நட்டு லூஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எந்த மெயின்டெனன்ஸும் எல்லாம் நமக்கு தெரியும் சார். நம்ம ஏற்கனவே யான்மார் 3 வண்டி இருக்குது சார். ஒரு குபேட்டா இருக்குது சார், ஒரு வருஷ பிரியா இருந்தது சார். எல்லாமே இன்னும் எதுவுமே விற்கல. இந்த ஸ்பேர் பின்னால் பேக் சைடில் தான் இருக்குது நம்ம வீட்லேயே. எதுவுமே எல்லாம் அது 4 லைன். அந்த குபேட்டா மட்டும் 6 லைன். இந்த ஹைராக இருக்குது சார். எல்லா மிஷின் இருக்குது சார். நம்ம மெயின்டெனன்ஸ் தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்து வண்டி எடுக்கணும்னா மகேந்திரா எடுத்தால் ஓகே சார். இன்னொரு டைம் அதே கஸ்டமர்களுக்கு நீங்கள் தான் சொல்லுங்க. இல்லை சார், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வண்டி எடுக்கணும்னா மகேந்திராவே எடுத்தால் நல்லது. நீ ஹைரா போய் எடுத்துனா ஃபஸ்ட்டு சீசன் எடுத்து ஓட்டலாம்,
மறு சீசனாக அந்த லாஸ் ஆகிடும். அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, தேங்க்யூ.